அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா? வரி அவர் சொல்றார் 2016 அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. கல்விக் கொள்கையை பற்றி சீமான் பேசுறாங்க. மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா? சீமான் அவர்கள் சொல்றாரு, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா, கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா, விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா. புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதை பாருங்க, என்ன வித்தியாசம்? புதிய கல்விக் கொள்கை அதே சொல்றோம், பயிற்று மொழி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும். இது நீங்களே செய்யலீங்களே. அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா? செய்யல. கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா? செய்யல. ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா? செய்யல. மோடி ஐயா செஞ்சிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையில யாராக இருந்தாலும், என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும். பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க, கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க, எல்லாம் தமிழ் மொழி தான். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும். புஷ் கொடுக்குறாங்க, இங்கேயும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் அது ஆங்கிலமா மாறலாம். ஆனால் 5th வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும். இதை நீங்களே செய்யலையே, எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க? எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பயிற்று மொழி தமிழ் 5ஆம் வகுப்பு வரை, கட்டாய பாடமொழி ஆங்கிலம் 5ஆம் வகுப்புக்கு மேல வேணுமா வச்சுக்கங்க. நீங்க சொன்னதை தாண்டி நாங்க போறோம். நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களே, தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று. அதுக்கப்புறம் என்ன? விருப்ப மொழி, அதான் சொல்றோம் விருப்ப மொழி. 3வது மொழிங்கிறது விருப்ப மொழி. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரே சப்ஜெக்ட். மலையாளமா, மலையாளம் லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். தெலுங்கா, தெலுங்கு லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். ஹிந்தியா, ஹிந்தி லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். அது விருப்ப மொழி. அதில் படிக்க மாட்டீங்க. 3வது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்.